வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பூத கண்ணாடியை வச்சு எதை கொளுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னடா பூத கண்ணாடியை வச்சு கொளுத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நாங்கள் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா அதில் கண்ணில் போட்டுக்கணும், ஏன்னா அதை பார்க்க முடியாது, அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அடுத்து டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் நோட் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து ஒரு இலை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கயிறு, ஒரு விளக்கமாத்து குச்சி, அப்புறம் தீப்பெட்டி, நரிமார் தீப்பெட்டி, நம்ம எரிமலையில் பயன்படுத்தலே அது. அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆவின் பால் பாக்கெட். ஸோ இதெல்லாம் கொளுத்தி பார்க்க போகிறோம். இது எது ரொம்ப வேகமாக எரியுது, எது ஸ்லோவாக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொடுக்க போகிறோம். ஸோ பொறுமையாக நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ முதல் நம்ம பேப்பர் எரிக்க போகிறோம். ஆனால் கையில் இடிக்குது, கையை வைக்க முடியல. வாட்டை மட்டும்தான் போடுது, எரிய மாட்டேங்குது. புகையிதே தவிர இது நெருப்பு இதில் உண்டாவில். நெருப்பு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காற்றுல அணைஞ்சிருச்சு. ஸோ அந்த டாட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நெருப்பு வரும். நெருப்பு தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம டிஷ்யூ பேப்பர் பற்ற வைக்க போகிறோம். டிஷ்யூ பேப்பர் வந்து 4 ஃபோல்டாக இருக்குது. இது வந்து எப்படி எவ்வளோ சீக்கிரம் ஹோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணுது, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் ஹோல் ஆகுது. ஹோல் ஆயிடுச்சு. பேப்பரை விட இது கொஞ்சம் நல்லா சஸ்டெயின் பண்ணுது. ஸோ இப்போ 2 லேயர் ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்ட்டு. கையில் வச்சுக்காது. பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். கூலர்ஸ் போட்டுக்கோங்க, பக்கத்தில் தண்ணி ஏதாவது வச்சுக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்குது பாருங்கள். பேப்பர் ரொம்ப டக்குன்னு பிடிச்சது, இது ரொம்ப டைம் எடுக்குது. ஹோல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ சிங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஷ்யூ ஏன் இந்த அளவுக்கு டைம் எடுக்குன்னு தெரில. ஏன்னா டிஷ்யூ வந்து ரொம்ப லைட் மெட்டீரியல், பேப்பரை கம்பேர் பண்ணும்போது. இதுவும் ஹோல் ஆயிடுச்சு, இது வந்து சிங்கிள் ஹோல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம ஒரு இலையை வந்து சூடு பண்ண போகிறோம். இலையில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இது எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுவும் பேப்பர் மாதிரியே டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். வெயிலும் நல்லா இருக்குது, அதே சமயம் காற்று நல்லா அடிக்கிறதுனால நெருப்பு சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. இப்போ கீழே உங்களுக்கு மார்க் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இலை வந்து ஹோல் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் பேப்பர் மாதிரி நார்மலாக தான் இருக்குது, செம்மையாக நாறுது. ஸோ அடுத்து நம்ம பட்ஸு ட்ரை பண்ண போகிறோம். பட்ஸு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ பட்ஸும் எரிஞ்சிக்கிச்சு, தெரியும். ஐயோ பாவம். நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கமாறு குச்சி ட்ரை பண்ண போகிறோம். இது நார்மல் கொஞ்சம் திக்கான விளக்கமாறு குச்சி. இதோட கார்னர் வந்து இவ்வளோ சீக்கிரம் எரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உடனே பத்துதுங்க, உடனே. ஏன்னா காஞ்சி போயிருக்கிறதுனால நார்மலாகவே அதில் வந்து எரியறதுக்கான எலமெண்ட்ஸ் நிறையாவே இருக்கும். எவ்வளோ வேகமாக பத்துது பாருங்க. கத்தி கலடான்னு சும்மா சொன்னாங்க. அடுத்து நம்ம இந்த கயிறு ட்ரை பண்ண போகிறோம். இது என்ன கயிறுன்னு தெரியும் உங்களுக்கு, நான் சொல்ல அவசியம் இல்லை. இது வந்து இது நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கார்னர் மட்டும் தான் அடிக்க போகிறோம், என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உடனே இருக்கு. சரியான நாத்தம். இது எங்கே கிடந்ததுன்னு தெரியல. இது நாத்தம் தாங்க முடியல, இதுவும் வரல, எரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கேண்டில் இல்லை வளையலா? சரி, ஓகே, வளையல் ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்ல வளையல் தான், இது கலர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன வளையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
வளையல் எரியுதா இல்லை உடையுதா, இது கிளாஸ் வளையல், இது உருகுதா அப்படின்னு பார்க்கலாம். சூடாகுது தெரியுங்களா? ஃபோனை கிட்ட கொண்டு வரேன்ட்டு ஃபோனை எரிச்சு விட்றாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எரியவே மாட்டேங்குது, செம்ம கடுப்பு இருக்குது. இல்லை அங்கே உருகிடும் லைட்டாக வேறு சின்ன பட்டு விட்டு விட்டு விடும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இந்த இடம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ட்ரை பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கூலர்ஸ் போட்டுருக்கோம், இருந்தாலுமே கண்ணு கூசுது. ஸோ உங்கள்கிட்ட நான் நல்லா கூட சொன்னால் ட்ரை பண்ணுவேன், அதை போட்டு பண்ணுவேன். ஸோ இதில் வளையல் வந்து சஸ்டெயின் பண்ணுது, மற்ற எல்லாத்தையும் விட வளையல் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு, ஹீட் ஆகிடுச்சா? வளையல் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஸோ கீழே போட்டால் எந்த கண்ணாடியாக இருந்தோம் உடையதான் செய்யும். உடையலை, எப்படி இருந்தாலும் உடையலை. சரி, வளையல் தான் சஸ்டெயின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எரிமலைக்கு யூஸ் பண்ண கேண்டில். என்னடா எரிமலைன்னு கேட்குறீங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இது வந்து எரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் புகை தான் வருது, தவிர எரிய மாட்டேங்குது. ஏன்னா காற்று அந்தளவுக்கு பலமாக அடிக்குது. மெழுகு உருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம இந்த பெரிய தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எரியலை. ஸோ எரியலை, ஆனால் வந்து நல்லா உருகுது. மெழுகு வந்து உருகுது, எரியலை. எரியறதுக்கு ஆப்வியஸ்லி ஃபயர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம ஆவின் பால் பாக்கெட், இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாஸ்டிக் எரிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான். கார்னரில் வைக்கலாம். ஒன்றுமே ஆகலைங்க, அப்படியே இருக்குது. நடுவில் வச்சு பார்க்கலாம். ஏன் எரிய மாட்டேங்குது? உருகுது. உருகுது பாருங்கள், ஒட்டிக்கிச்சு. சூப்பர், ஒட்டிக்கிச்சு. ஸோ இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து திக்குன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. செம்மையாக கையில் ஹீட் ஆனாலும் அடிக்குது. ஸோ ஓட்டை ஆயிடுச்சு, இது பார்த்திங்கன்னா ஓட்டை ஆயிடுச்சு. நல்லா ஒட்டிக்கிச்சு, ஆனால் இது வந்து புகையலை, ஓட்டையாகி ஒட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து வளையலுக்கு நெக்ஸ்ட் இது தான். அடுத்து நம்ம நரிமார் தீப்பெட்டி, சேம் அதே எரிமலையில் யூஸ் பண்ணது தான். இதோட ஒரு தீக்குச்சி எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆப்வியஸ்லி டப்புன்னு பற்றிக்கும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஒரு பன்ஸாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெரி குட்மா, வெரி குட்மா. நெக்ஸ்ட்டு நம்ம தீப்பெட்டியை வளர்த்த போகிறோம். இது தீப்பெட்டியோட பெட்டி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, அதை ட்ரை பண்ணலாம். இப்போது புகை விட்டுருச்சு, உடனே புகை விட்டுருச்சு. தீப்பெட்டியோட பெட்டிக்கே சேஃப்டி இல்லை. உடனே புகை விட்டுருச்சு பாருங்கள், எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு ஏதாவது கொளுத்துறதுக்கு இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே மக்களே, தீக்குச்சி தான் இது. இதை சஸ்டெயின் பண்ணது பார்த்திங்கன்னா வளையல் தான். ஸோ வளையல் வந்து ஜஸ்ட்டு ஒரு மார்க் தான் ஆச்சு, தவிர எதுவுமே ஆகலை. அதுக்கு நெக்ஸ்ட்டு டஃப் கொடுத்தது வந்து நம்ம பால் பாக்கெட் அண்ணன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஓட்டை தான் ஆச்சு, இது புகைய கூட இல்லை. மற்ற எல்லாமே புகஞ்சிச்சு, வளையலும் புகையில, இதுவும் புகையில. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து விளக்கமாத்து உச்சி, இதுதான் 3rd ரேங்க்கு. ஸோ டாப் 3ல் இருக்கிறது இதுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சாலிடான திங்ஸை தான் எரித்து பார்த்தோம். ஃபோக்கஸ் ஆகி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். இப்போ வந்து இந்த தண்ணி பாயில் ஆகுமா ஆகாதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தண்ணி பாயில் ஆகுமா, சூடாகுமா, எவ்வளோ நேரத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.